அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். இன்னைக்கு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபோ ஃப்ரெண்ட்ஸ், த ஜியோகிரஃபி ஆப்ஷனல் நியூ பேட்ச் அப்புறம் மெயின்ஸ் 2025க்கான மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய சர்க்கிளில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ நவ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். Which of the following statements are correct? India is one of the signatories of 1951 Refugee Conventions of UN. India refused to receive the Rohingya refugees from Myanmar. One only, two only, both one and two, neither one nor two. Answer neither one nor two. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியா வந்து சிக்னேட்டரி கிடையாது ரெஃப்யூஜி கன்வென்ஷனில், இந்த அகதிகளுக்கான ஒப்பந்தத்தில். ஏன்னா 1951 ஜவஹர்லால் நேரு பீரியட்ல இதில் வந்து இந்தியாவுக்கு சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அப்போ வந்து சைன் பண்ணல. 1967 ப்ரோட்டோகால்லையும் இந்தியா சைன் பண்ணல. இந்தியா வந்து ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸை உள்ளே இருக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ரெஃப்யூஸ்லாம் பண்ணலை. ஸ்ரீலங்கா, மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லா ரீஜன்ஸில் இருந்தும் இந்தியாவில் ரெஃப்யூஜிஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, இப்போ ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எதுக்காக எடுத்தோன்னா, ஒரு 35-40 ரோஹிங்கியா ஃபேமிலிஸ் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அங்கே இருக்கிற டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸால் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூஸ் வந்தது. அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, சாகர் மந்தன் ஆப்ரேஷன் வாஸ் லான்ச்டு பை Ministry of Defense, Narcotics Control Bureau, Waterways Authority of India, ISRO. The answer the Narcotics Control Bureau. ஏன்னா ரீசெண்டாக நேற்றுக்கு ஒரு 700 kg இது மெத்தாம்பெட்டமைன் ட்ரக் வந்து போர்பந்தர் குஜராத் கோஸ்ட்டில் சீஸ் பண்ணி பிடிச்சாங்க, இரானியன்ஸ்ன்னு சொல்லி. அண்ட் எதுக்கு கீழே அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சாகர் மந்தன் கீழே தான். ஸோ நார்காட்டிக்ஸ் பீரோ இதை லான்ச் பண்ணது எதுக்காக அப்படின்னா, ஒரு பெரிய ட்ரக்லோட பிடிக்கிறதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அதில் நேற்றுக்கு பிடிச்சிருக்காங்க 700 kg. இதில் ergot fungal infection causes damages to tea plants during summer, human lungs when it infects skins, millet crops, plantation crops, particularly banana. Okay. So answer is option C, millet crops. இந்த கோடோ மில்லட்னு சொல்லி மத்திய பிரதேசில் இருந்த இதில் இந்த எர்காட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்த இடத்துல சத்தீஸ்கர்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்த நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்டு ஒரு 10 யானைகள் இறந்து போச்சு. ஒரு மாதமாகவே இதை நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அது பர்டிகுலராக இந்த எர்காட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அதுக்கு காரணம். இந்த எர்காட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி வந்து இந்த ரை, வீட்டு, கோதுமை, அப்புறம் மில்லட்ஸ் இதில் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபங்கஸ் இது. முசி ரிவர் runs through which one of the following cities of India? Vijayawada, Hyderabad, Bengaluru, Bhubaneswar. Answer option B, ஹைதராபாத். என்னன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஹைதராபாத்தில் இந்த முசி ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று போடுறாங்க. அதுக்காக அங்கே இருக்கிற அந்த ரிவர் சைடில் இருக்கிற ஸ்லம்ஸ் அப்புறம் அந்த செட்டில்மெண்ட்ஸை வந்து ஒரு 50 மீட்டர் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ரிவர்லேருந்து ஒரு 50 மீட்டரை வந்து பஃபர் ஜோன், மேக்ஸிமம் ஃப்ளட் லெவலுக்கான பஃபர் ஜோனாக இது பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் அது. பட் அங்கே இருக்கிற பீப்புள் வந்து இல்லைன்னு சொல்லி அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க அங்கேருந்து போகிறதுக்கு. ஓகே, arrange the following countries in descending order with respect to the trade volume in $1 billion with India: USA, China, UAE. Answer option B, 213. சைனா தான் லார்ஜஸ்ட் ட்ரேட் வால்யூம். அடுத்து யூஎஸ்ஏ, தேர்ட் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஏஇட்ட சொல்லியிருந்தாங்க, யூஏஇலேருந்து சில்வர் ப்ராடக்ட்டு, பிளாட்டினம், அப்புறம் ட்ரை டேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக உள்ள இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ளே. ஒருவேளை நமக்கும் யூஏஇக்கும் இருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டால் வந்து இந்த மாதிரி நடக்குதா, இல்லை ரூல்ஸை மீறி எதுவும் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி எமிரேட்ஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தாங்க. எமிரேட்ஸ் கவர்மெண்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அதை எக்ஸாமின் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, யூஏஇ வந்து இந்தியா கூட ட்ரேட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 23-24 $83.65 பில்லியன் பை வால்யூம் வச்சுருக்கிறாங்க. ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் அவங்க தான். ஓகே, ஸோ நியூஸ் பேப்பர் படித்ததுக்கப்புறம் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரிப்பரேஷன் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். டெய்லி நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஜியோகிரஃபி நியூ ஆப்ஷனல் பேட்ச் அண்ட் மெயின்ஸ் 2025க்கான ஆப்ஷனல் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசம்பரில். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.